ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாசாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்று நாள் திங்கட்கிழமை, சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 12வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 25வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம், பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் அதாவது யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம் மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மேஷராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார், கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். அதாவது இன்று சந்திரன் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மற்றும் மீனராசியில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கிறார்கள். இன்றைய தினத்தில் அதுவும் அதாவது நம்ம ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக ஜோதிட துளிகளை பார்க்கலாங்க வாங்க. ஜோதிட துளிகளை நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்களா, அதாவது யோகங்களை பற்றி பேச போகிறேன். எல்லாருக்கும் யோகங்களை பற்றி என்னன்னு தெரியும். பொதுவாகவே இங்கே யோகங்கள் ஒரு 500க்கும் மேற்பட்ட யோகங்கள் உண்டு. அந்த யோகத்தின் வழியாக அப்படின்னு பார்க்கறச்ச இன்று அதாவது அம்ச யோகம் என்று சொல்லக்கூடிய குருவால் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகத்தினை பற்றி நம்ம ஆரம்பிக்கிறோம், பார்க்குறோம். அது என்னங்க அது அந்த யோகங்கள், முக்கியமான யோகங்கள் அப்படின்னு சொல்றீங்க, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச மகா புருஷ யோகம்ன்றது பெரிய ஒரு யோகம்னு சொல்லலாம். அது 500 மேற்பட்ட யோகங்கள் இருந்தாலுமே முக்கியமான இந்த ஒரு 5 கிரகங்களும் உண்டான யோகங்களைத்தான் குறிக்கிறது. ஒவ்வொரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு யோகங்க. அந்த யோகம் பார்த்தீங்கன்னா 500 யோகங்களுக்கும் மேற்பட்ட ஒரு யோகம்னு சொல்லலாம். இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வாழ்வதற்கு வழிவகை உண்டுங்க. சரிங்களா? சரிங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இன்று நம்ம குருவை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? குரு பகவான் எந்தெந்த இடத்துல இருந்துச்சுன்னா இந்த அம்ச யோகம் வருகிறது என்று பார்க்கலாங்க. அதாவது குரு பகவான் 1ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானம் மற்றும் 4வது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதாவது 7வது ஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் இருக்க வேண்டும். அதாவது லக்னத்திலேருந்து கவுண்ட் பண்ணுங்க. சரிங்களா? எப்படி அப்படின்னு பார்க்கறச்சு பொதுவாக அவங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அதாவது லக்னம் இந்த கட்டத்தில் எல்லாருக்கும் கட்டம் பார்த்தீங்கன்னா லான் போடுற இடம் தான் லக்னம் சொல்லுவாங்க. அங்கிருந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் 1, 4, 7, 10 இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு அம்சயோகம் உண்டாதுன்னு நினச்சிப்பீங்க. அப்படிதான் கிடையாதுங்க. ஏன் கிடையாது தெரியுமா? ஏன்னா குரு பகவான் அந்த இடத்துல ஆட்சியாக உச்சமாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அதாவது அம்சயோகம் உருவாகிறது. அதனால அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறான்னு பாருங்க. அவங்க கட்டத்தை எடுத்து ஆட்சின்றது என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கா, உச்சம்ன்றது அதை விட பவர்ஃபுல்லாக இருக்கிறது உச்சம். ஸோ இது மாதிரியான பவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து அந்த ஸ்தானங்கள்ல இருந்து குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அம்சயோகம் வந்தாகும். அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் நான் சொன்ன இடத்துலலாம் இருந்தார்னா ஆட்சினும் பொழுது ஆட்சி பெற்ற இடங்கள் எது? தனுசு மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கும்பராசி பகவான் அதாவது பார்த்தீங்கன்னா குருவோட விஷயங்களை பார்க்கும்பொழுது நம்ம எதை எடுத்துக்கொள்ளணும்னா அந்த 1, 10, 7, 10 இந்த 4 ஸ்தானங்களில் குரு பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த அம்சயோகம் உண்டாகிறது. இந்த அம்சயோகத்தினால உண்டான பலன்கள்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்க ராஜாவாக இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே கார் இருக்கு, எல்லாமே சொகுசு வாகனத்தில். அதை சொகுசு வாகனம் என்றாலே பல்லக்க குறிக்கும்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த காலதேச வர்த்தமான
ஜாதி மத நிறபேத யுத்த சித்தி அனுபவம் தான் ஜோசியம் சொல்லுவாங்க இல்லையா. அதன்படி பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் வந்து ஆட்சியாக உச்சமாக இருக்கும். ஏன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் ஆட்சி புரிகிறார்னா, மீனத்திலும் தனுசு பகவான் ஆட்சி புரிகின்றார். அதே மாதிரி வந்து மீனம் தனுசு இந்த இடத்துல குரு பகவான் ஆட்சி புரிகின்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அது நான் சொன்னது 1, 4, 7, 10வது இடமாக இருக்க வேண்டும். அந்த இடம் ஆட்சி அல்லது உச்சம் ஆகும்பொழுது எந்த இடத்துல இருந்தால் உச்சம் பெறுவார் வந்து கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அது லக்னம் வந்து மகர லக்னமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த யோகங்கள் இருக்குன்றது புரிய முடியுதுங்க. சரிங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச இவ்வாறு இருந்தால் அவங்க வந்து ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய திறமை அடைவார்கள். அதற்கு உதாரணம் ஜெயலலிதா அம்மா, அதாவது சீஃப் மினிஸ்டர் நம்மளுடைய பெண் அதாவது முதலமைச்சராக பணிபுரிந்தவருக்கு இந்த அம்சயோகம் இருந்துச்சுங்க. அதனால தாங்க அவங்க பெரிய அளவில் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்கள மாதிரி அடிச்சுக்க முடியாத அளவுக்கு நல்லா ஒரு புகழும் பேரும் பெற்றவர்கள் என்று சொல்லலாங்க. ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு 1, 4, 7, 10 இந்த இடத்துல வந்து குரு பகவான் ரொம்ப அருமையாக ஆட்சியாக உச்சமாக பெற்றிருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த அம்சயோகம் இருக்குது. நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க. நல்ல மரியாதையும் புகழும் பெறக்கூடிய ஒரு நிலை அவர்களுக்கு உண்டுங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு இந்த நான் சொன்னேன் இல்லையா, குருவோட ராசியால் வரக்கூடிய அந்த அம்சயோகத்தை பற்றி பேசணும். புரிஞ்சுக்கங்க. எப்படின்னா 1, 4, 7, 10 இந்த இடத்துல வந்து குரு பகவான் ஆட்சி உச்சமாக இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த அம்சயோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இவ்வாறு நம்ம ஜாதகத்திலே எடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துலேருந்து எண்ணிக்கைங்க. கரெக்டுங்களா? அதாவது அந்த 4வது இடமோ லக்னமோ இதெல்லாம் வந்து குருவோட வீடாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு அப்படிலாம் இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா நான் சொன்ன 1, 4, 7, 10வது இடத்துல வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு பார்க்குறச்ச முக்கியமான கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில் இருந்தாரா. அதுக்கு வந்து உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 7வது வீட்டில் குரு உச்சமாகிறாருங்க. அதனால அவங்களுக்கும் இந்த அம்சயோகம் பொருந்தும். அவர்களுக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இது மாதிரி ஒரு யோகம் இருந்தாலே நாடாளக்கூடிய ஒரு தகுதியும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அல்லது ஒரு 1000 அல்லது 5000 பேர் அவர்கள் கொண்டவர்களுடைய அதாவது ஹெட்டாக தலைவியாக அல்லது தலைவராக வருவதற்கும் இது சாத்தியக்கூறுகள் தருதுங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் 11வது இடம் என்று சொல்லக்கூடிய அதாவது கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் வீற்றிருக்கின்றார்கள். உங்களுடைய விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மற்றும் சூரியன் புதனும் இருக்காங்க, மறைஞ்சிருக்காங்க. இதனால் என்ன விஷயம் நடக்கும்? மேஷராசி அவங்களுக்கு கொஞ்சம் பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. கூடுமானவரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒரு ஒருத்தவங்க யாராவது பணம் கேட்டாலும் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் கொடுக்காதீங்க. ஒரு ஜிபே பண்ணால் ஒரு எவிடன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இல்லைனா தேவையில்லாத பணம் வந்து விரயமாகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சுக்கிர பகவான். சுக்கிரன் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. யார் கூட இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சனி மற்றும் செவ்வாய் பகவானுடன் வீற்றிருக்கின்றார். இன்னைக்கு சந்திரனோட நிலையும் மிக அருமையாக இருக்காருங்க. அதாவது பஞ்சமஸ்தானத்தில் இருக்காங்க. இதனால் உங்களுக்கு பிள்ளைகளால் லாபமும் பிள்ளைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிகழும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதாவது எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்சு அவர் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராகவே இருக்காருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தொழில்ஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக உங்கள் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையும் ஒரு நிர்வாகத்திறன் பளிச்சிடக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்
5 மற்றும் 6 இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு? அதாவது புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல விட்டிருக்கிறார். மிக சிறப்பான இடத்துல இருக்காருங்க. இன்றைய தினத்தில் சந்திரன் சுகஸ்தானத்தில் இருக்கிறனால நிச்சயமாக வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுக்குண்டான வேலைகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதாவது உங்க வண்டி சர்வீஸ் விடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் புதிய வாகனம் வாங்குவதற்கும் திட்டமிடுவீர்கள். இன்று திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறச்ச அருமையான கிரகங்கள், அதாவது செவ்வாய் மற்றும் சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் நன்மைகள் உண்டு. மேல் படிப்புக்கு ஆர்வங்கள் காட்டுவீர்கள். அதற்குண்டான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 7. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிக அருமை பாகிஸ்தானத்தில் உள்ளார். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரும் தொகை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ராகு மற்றும் புதனுடன் இணைந்துள்ளார். இதன் காரணமாக தந்தை இடம் கொஞ்சம் சண்டை வம்பு வழக்குகள் போகும். வாக்குவாதங்கள் வரும். கூடுமானவரை பொறுமையாக இருப்பது நல்லது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதாவது அஷ்டமஸ்தானத்தில் வீட்டிருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மையின் நிகழும். ஏஜென்சிஸ் கமிஷன்ஸ் தொழில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் என்று பார்க்கும்போது பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அவர் சப்தம ஸ்தானத்தில் இருப்பது மிக அழகு என்று சொல்லலாம். இவ்வாறு இருப்பதனால உங்களுக்கு அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். இன்று மாணவர்களுடைய அறிவுத்திறன் நினைவாற்றல் கூடி நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தம்பதிகளிடையே ஒரு அன்பு அதிகரிக்கக்கூடிய நிலையும் உண்டு. பணவரவுக்கு பங்கம் இல்லை என்று சொல்லலாம். இன்று ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை அடையலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குவது மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். பஞ்சமஸ்தானத்தில் இருப்பதால் தங்களுக்கு இன்று பெரும் தொகை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைஞர்களுக்கு அதுவும் குறிப்பாக பின்னிருந்து இயக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தினை அடையலாம். இன்று உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே உள்ளார். அதனால நிச்சயமாக இடம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஒரு சிலர் இன்று அப்படின்னு பார்க்கும்போது இடத்தை ரிஜிஸ்டர் பண்ணுவது, இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதாவது ஒரு குடி போகுவது, இவ்வாறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அப்படின்னு பார்க்கறச்ச அது சுகஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதனால இந்த உரங்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மைகள் உண்டாகும். அதே மாதிரி கல் வியாபாரங்கள், சூளை வியாபாரங்கள் இதெல்லாம் செய்பவர்களுக்கு மணல் ஜல்லி இதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பிக்கும். இன்று இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் அருமையாகவே அதாவது பஞ்சமஸ்தானத்தை வீட்டிருக்கின்றார். இன்று சந்திரனும் உங்களுக்கு பக்கபலமாக உள்ளார். இதனால நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் லாபங்கள் உண்டாகும். நீர் சம்பந்தம் என்று பார்க்கும்போது பெட்ரோல் பங்க் ஒர்க் பண்றது அல்லது பெட்ரோல் பங்க் ஓனரா இருது, இல்லைன்னா டீ ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, சாப்பாடு ஃபுட் ஐட்டம்ஸ் அல்லது குழம்பு ரசம்லாம் இருக்கு இல்லைங்க, எல்லாமே நீர் தானே, அது ஒன்று. விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். அதிகமான விற்பனைகள் கூடும். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். இன்று வியாபாரிகளுக்கு அதிகமான லாபத்தை ஏற்றுவார்கள். மற்றும் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளுக்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம், அதிகமான வேலைகளை செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார். தனஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து உள்ளதால் சிவில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு லாபத்தை எட்டுவீர்கள். புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். இன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வில் வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு. தாங்கள் விரும்பிய இடத்திற்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ரொம்ப சிறப்பாகவே உள்ளதால் நிச்சயமாக தங்களுக்கு அனைத்து விதங்களிலும் மேன்மையை நிகழும். உங்களுடைய கடகர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் மிக சிறப்பாகவே உள்ளார். விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதியும் மிக சிறப்பாகவே உள்ளார். அதனால் நிச்சயமாக தங்களுக்கு இன்று தேவைக்கேற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். தம்பதியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிக அருமை. உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் உள்ளதால் இளைய சகோதர சகோதரி வழிகளில் அதாவது அன்பு நீடிக்கும். அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். பிரிந்திருந்தவர்கள் இணைவார்கள். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இவ்வாறு இருப்பதாலும் மற்றும் தனஸ்தானத்தில் ராகு, சூரியன் மற்றும் புதன் பகவான் இருப்பதால் அதாவது ஷேர் மார்க்கெட் இவைகளில் லாபங்கள் கிட்டும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முனீஸ்வரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாக இருக்கின்றார். இந்த ஒரு குருவால வச்சுதாங்க உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கிறது.
உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் மிக சிறப்பாக உள்ளார். உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அதாவது அந்த குரு பகவானுடன் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தை வீட்டிற்கு மிக சிறப்புன்னு சொல்லலாம். புதன் பகவான் களத்திரஸ்தானாதிபதி மற்றும் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் உங்கள் ராசியிலையும் இருக்காங்க. இதனால திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வரன் கிடைக்கும். ஏஜென்சிஸ் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு லாபத்தை ஏற்றுவீர்கள். உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சனி பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். அவர் விரயஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால் நிச்சயமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு நீங்க எந்த சாமியை கும்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கடவுளை வழிபடுவது, அதாவது சித்தர் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.